ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ நாளைக்கு ஒரு புக்கிங் லாஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத எல்லாருமே பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்பவும் போல் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் விடிய காலையில் கொடுக்குறாங்கங்க. ஸோ இந்த டோக்கன் வாங்குறவங்க நைட்டுக்கே லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதியிலாம் ஹெவியான மழைங்க. ஸோ மழை அப்படின்னு போது பார்த்தோம் அப்படின்னா நேற்றெல்லாம் பேஞ்ச மழையில் கோவிலுக்குள்ளேயே தண்ணி இருந்து ஸோ அதுக்கப்புறமா மோட்டர் பயன்படுத்தி அந்த தண்ணியை வெளியே எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ தர்ஷன் போனவங்களுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மழை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ இது நேற்று நைட்டு எடுத்த வீடியோ நம்ம நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நைட்டு உங்களுக்கு 11 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அப்டேட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் இன்னைக்கு விடிய காலையில் எவ்வளோ பேர் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் போனோம் அப்படின்னா அதிகமான டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நேரங்கள்லேயே இங்கே டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு தாங்க டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கும் அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 4 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீழ்த்திருப்பதியில் இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் கொடுப்பாங்க. 4 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஒரு 6 மணிக்கு எல்லாமே டோக்கன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு தான் உங்களால் டோக்கன் வாங்க முடியும். இன்றைக்கி நீங்கள் நைட்டு ஈவினிங் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா இப்போது நீங்களாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, நைட்டுக்கு ரீச் ஆகுறீங்கன்னா கூட இந்த கவுண்டர்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணி தாராளமாக நாளைக்கான டோக்கன் வாங்கலாம். கூட்டம் அப்படிங்கிறது டோக்கன் வாங்குறதுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் திருமலையில் நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக் டேஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் ஆகுது. அப்படி இருந்துமே நேரடி சர்வதர்ஷனம் பார்த்தோம் அப்படின்னா சிலாதோரணம் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமார் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான டைமாக சொல்கிறாங்க. இதனால தான் நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 300 ரூபா டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரமும், சர்வதர்ஷன டோக்கன் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, திவ்ய தரிசன டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். நேற்று 80,455 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது நேரடி சர்வதர்ஷனத்தில் அதிகமாக தான் இருக்குது. திருமலையில் மழையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக கொடை வச்சுக்கோங்க, ஜெக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. மழை ரொம்பவே ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இது. அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமுமே இந்த லக்கி டிப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய சேவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சுப்ரபாத சேவா டிக்கெட் தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 270 டிக்கெட் அப்படிங்கிறது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் நமக்கு ஒரு 50 டிக்கெட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய நாள் 270 தான் இருக்குது. ஒரு சில நாட்கள் மட்டும்தான் 268, 64 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா நாளுமே 270 இருக்குது. அதை தவிர தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மத்தியானம் 12 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லைவாக அப்டேட் பண்ணுவாங்க. இதில் செலக்ட் ஆனீங்கன்னா என்ன சேவாவில் செலக்ட் ஆகுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது முழுக்க முழுக்க குழுக்கள் அடிப்படையில் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக நிறைய பேர் நிறைய வருஷங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த தோமால அர்ச்சனா சேவாவுக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்க அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படிங்கிறவங்க அலோடு கிடையாது. அஷ்டதலபாத பத்மாராதனா சுப்ரபாத சேவாவுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை தான். பட் இந்த 2 சேவாவுக்கும் அலோடு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணியோட உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிருங்க. ஸோ அதனால் தேவைப்படுற எல்லாருமே கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதில் சுப்ரபாத சேவா அப்படிங்கிறதும் சரி, மீதி இருக்க எல்லா சேவாவுமே குலசேகர படி வரைக்கும் நம்ம போய் தரிசனம் பார்க்க முடியும். மற்ற எந்த டிக்கெட்லேயும் அந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது.
இதுவே வந்து நம்ம 300 டிக்கெட் அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷன் இந்த மாதிரி எந்த தர்ஷன் போனோம்னாலுமே ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் நின்று பார்ப்போம். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். பட் இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நம்ம அவர் பக்கத்தில் போய் பார்க்குறது ஒரு பக்கம், அவரை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத எல்லாருமே மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டால் புக் பண்ணுங்கள். 21ஆம் தேதி வந்து நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் ரெகுலராக வர சேவா கூடவே சலக்கட்டில் பவித்ரோற்சவ சேவா டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததா கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் வர 23ஆம் தேதியிலிருந்து வருடாந்திர பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுங்க. 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 23லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவா அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். 23ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோட இந்த இது வந்து பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் வந்து பெத்த சேஷ வாகனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் காலையில் ஒரு வாகன சேவா, ஈவினிங் ஒரு வாகன சேவா இருக்கு. ஸோ தர்ஷன் போறவங்க நீங்களும் வந்து இந்த பிரம்மோற்சவத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாகன சேவாவும் திருமலையில் எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற கோவில்களையும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து போகிறவங்க அட்டன் பண்ணி பாருங்கள். இதுதான் லேட்டஸ்ட்டாக இருக்க அப்டேட்டுங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணலையோ எல்லாருமே பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் கிடைக்கிற தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதுவரைக்கும் திருமலைக்கு போய் நம்ம பார்த்த தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை விட ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நிறைய பேர் இந்த தர்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிடைக்கிற வாய்ப்புகள் மாசம் மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.